ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குதுன்னு சும்மா ஒரு பெர்புனா மேட்ச் போனேன். அதில் இன்றைக்கி எவ்வளவோ கில் அடித்தேன். அதில் அடித்தது பாதிக்கு மேலே ஹெட்ஷாட்டு. அந்த கேம் பிளேவை தான் நீங்கள் இப்போ எல்லோரும் பார்க்க போகிறீங்க. அப்பா, இன்றைக்கி அடித்த அடியில் எனக்கு கை காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி அடி. இன்றைக்கி சாயங்காலம் பசங்க வேறு கிரிக்கெட் விளையாட கூப்பிட்ருந்தாங்க. அங்கே போய் ஒரு அடி, தரமான அடியை போட்டு விட்டாச்சு. எனக்கு இல்லை, ஸ்டெம்புக்கு அடி நொறுக்கி விட்டுட்டாங்க. டக் அவுட்டு. 3 மேட்ச் விளையாண்டா 3லேயும் டக் அவுட்டு. ஓகே, நம்ம அப்போ அந்த கதைக்கு போனால் ரொம்ப நேரமாக பேசுவோம். நான் பொச்சினாக்கில் இறங்கிட்டேன். சரி, பொச்சினாக்கில் இறங்கினா கொஞ்சம் சேஃபானு பொச்சினாக்கில் இறங்கி உள்ளே போய் பார்த்தேன், கன் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா மேக் இருக்குது. ஓகே, மேகு வேறு லெவல் கன்னுன்னு மேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் புல்லட்டு தேவைப்பட்டுச்சு. ஏஆர்எம்மும் ஏன்னு அடுத்து நீங்களே பார்ப்பீங்க. ஒரு அசுர ஆட்டம் இந்த மேட்ச்சில் M4A1 அடிச்சிருப்பேன். நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு எனிமி கிடப்பான். இந்த வீட்டில் ஒரு பாட் எனிமி ஓடிட்டுருப்பான். அதுக்கு முன்னாடி நான் இங்கே போய் M4 எடுத்துருவேன். VSS எடுப்பேன். VSS வச்சு அவ்வளோவா எனக்கு ஆட பிடிக்கலை. அதுக்கடுத்து அந்த எனிமி அடித்ததுக்கப்புறம் அவன் தான் தருவான்னு நினைக்கிறேன். இப்போ நான் அந்த வீட்டு மேலே போயிடுவேன். அந்த பாட்டுக்குட்டி இந்த ஓடிட்டுருக்கானா, அவ்வளோதான். இப்போ என்னையே அறியாமல் நான் ஒரு 1 டேப் அடிச்சிருப்பேன். இந்தா எப்படி அடித்தேன் பார்த்தீங்களா? எப்படி இது மாதிரிலாம் யார் அடிப்பா? அடிக்கவே முடியாது. அந்த மாதிரி 1 டேப்லாம் நான் வேறு லெவலில் அடிப்பேன். நான் இப்படிலாம் விளையாடுறதுக்காகவே எல்லோரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுக்கு தான் பொச்சினாக்கில் இறங்குவேன். இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு ஹெட் ஷாட்டு. எல்லோரும் பாட்டு அடித்து வீடியோ பண்ணுறோம்பீங்க. இங்கே வர்றது ஃபுல்லாக பாட்டு தான். என்ன செய்ய? இப்போ பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுங்க. ஓடிக்கிட்டே இருக்கான். ஐயோ, மேகு அடி, அவ்வளோதான், முடிஞ்சு. ரிப்பேர் கிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரிப்பேர் கிட்டு இப்போல்லாம் இப்போ தான் அதோட அருமெல்லாம் புரியுது. ஷார்ட்கன் ஆமோ கொஞ்சம் எடுத்து போனோம். ரொம்ப தேவைப்படும் ஷார்ட்கனோட ஆமோ. இப்போ கொஞ்சம் டோக்கன் கலெக்ட் பண்ணுவேன். ஏன்னு எனக்கே தெரியாமல் கலெக்ட் பண்ணுவேன். ஒரு நப்பாசை. அதுக்கடுத்து நான் அப்படியே பீக்குக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே அவனும் எனிமையே கிடைக்கல. இப்போ பீக்கில் ஒரு கூட்டமே கிடப்பானுங்க. வச்சு செஞ்சுருவேன் இல்லை அவனுடையும். இப்போ நான் ஒரேனுக்காக கொஞ்சம் காளான் திம்பேன். தின்னுட்டு ஜம்முன்னு போய்கிட்டே இருக்கும்போது தான் எனிமிலாம் வருவாங்க. எங்கடா இப்போ தானே வருவீங்க? ஓகே, மேகு கன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. M4A1 இந்த கன் ஸ்கின்லாம் வேறு மாதிரி கன் ஸ்கின்னு. மேக்லாம் இந்த ஓல்டு கன் ஸ்கின்னு. நம்மள்ட்ட ஆக்டிவ் ஸ்கின்லாம் எதுவுமே கிடையாது. ஐயோ, அது ஆக்டிவே கிடையாது. அது என்னமோ சொல்லுவாங்க. ஓகே, ஐயோ பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறானா, அவ்வளோதான். இப்போ உனக்கு அட்டியை மட்டும் பாருங்கள். M4ல் அவ்வளோதான், பியூர் ரெட்டு. இப்போ இந்த சைடு எடுத்து அடிப்பான். அவனை மேக் வச்சு முடிச்சு விட்ருவேன். இல்லை, யூசிட்டே அடிப்பேன். யூசிட்டே அவனை அடிச்சு மரணட்டி அடித்து அவனை முடின்னு முடிச்சு அவ்வளோதான். அவன் அப்படி கண்ட மணிக்கு ஓடுவான். அவனை அடிப்பேன். இப்போ திரும்புறதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் அடிப்பான். மெடியே போடாமல் நான் ஸ்டாப்பாக அடிப்பேன். மெடியே போடாமல் நான் ஸ்டாப்பாக வேறு ரகமாக அடிப்பேன் எல்லாரையும். இப்போ தான் மெடி சுற்றுவேன். அதுக்குள்ளே அங்கே ஒரு எனிமி வந்துடுவான்னு நினைக்கிறேன். இல்லை, அவ்வளோதான். நம்ம M4A1 கேம் பிளே உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடிங்க. நமக்கு level 3 சிப்பே கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ என்ன மாதிரி அடிச்சிருப்போன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி தான் ஒன்று நோட் பண்ணுறேன்ட்டு இந்த ஓல்டு ஸ்கின் இருக்குது, ஜீப் ஸ்கின்னு. இதெல்லாம் வருஷக்கணக்காக ஆச்சு. ஒரு சில நியூ பிளேயர்ஸுக்கெலாம் இது தெரியவே செய்யாது. அந்த மாதிரி ஓஜி ஸ்கின் இதெல்லாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே மறுபடியும் நான் பொச்சினாக்கிக்கே போவேன். ஏன்னா அங்கே சோன் வந்துட்டு. இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம். என்ன செய்ய? அதுக்கடுத்து நேராக இங்கே விட்டா ஒரு எனிமியும் கண்ணில் சிக்க மாட்டான். அலைவு 30 இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே எனிமியோட தேடுதல் வேட்டைக்குள்ளே போயிடுவேன். பார்த்தா ஒரு நாய் மாட்டான். இந்த பாருங்கள், இப்போ தான் ஒருத்தன் வருவான். அதுவும் அவனுக்காக நான் 2 minutes வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த ஓட்டுறேன்னா நான் சுடுவேன். என்னால் சுடவே முடியாது. பின்னாடி என்னத்தை வச்சுட்டு ஓடுதானே தெரில. ஸ்கோப்லாம் போட்டு ட்ரை பண்ணுவேன். ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து அவனே வருவான். ஒரு அடியில் வாங்கி செத்துருவான். அவ்வளோதான். இப்போ திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு கேரக்டரு நிற்பான். எனக்குன்னே நிற்பான். அங்கே பாருங்கள். இதை நான் ஒரு 300 டோக்கனை வச்சு எடுத்துப்பேனா. எடுத்துட்டு
இங்கே பாருங்கள், திரும்புவேன், அவன் வந்து ஒருத்தர் நிற்பான், ஒரு கேரக்டரு இங்கே எந்த நிற்கிறானா அவனை இப்போ தலையில அடித்து முடிச்சு விட்ருவேன். இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து நம்ம ஜீப் எடுத்து கிளம்பிடலான்னு ஜீப் எடுத்துகிட்டு நேராக நான் கிளம்பிட்டேன். ஜம்முன்னு கிளம்பி இப்போ மறுபடியும் எங்கடா போகிறேன்னு பார்த்தா எங்கேயாச்சும் போக வேண்டியது தான் இனிமேல் தேடி அப்படின்னு ஜாலியாக போய்கிட்டே இருந்தேன். போய்கிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் ஒரு எனிமி கூட கண்ணிலே மாட்டலை. கில்லு 9. சரி, இந்த மேட்ச் எப்படியாச்சும் போய் அடித்தே ஆகணுன்னு ஜம்முன்னு போயிட்டு இருந்தேன். போனதுக்கப்புறம் எவனாச்சும் மாட்டுறானான்னு பார்த்தேன், ஒருத்தனும் மாட்டுற மாதிரியே இல்லை. அதே 9 கிலோன்னு நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன், எவனுமே மாட்டலை. என்னடா இப்படி இருக்கு, எரிச்சலாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் 2 கிலோவால் போட்டேன். ஏன்னா வெளியே ஆள் கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ணிகிட்டு இருந்தேன், மைண்ட் கிராஃப்ட் மாதிரி. அவ்வளோதான், ஆன்லைன் வந்துட்டேன். இப்போது பார்த்தா எனக்கு சிப்பு கொடுத்துருக்காங்க லெவல் 99. இந்த லெவல் 99 எந்த யூடியூபருக்கு யூஸ் ஆகுது இல்லையோ, அஃபீஷியல் ஹரிப்ரோக்கு வேறு ரகமாக யூஸ் ஆகுது. தானே M590 வச்சுட்டு அடிக்காத அடி இல்லை, உரின்னு உரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா என்ன மாதிரி பிளேயரு. ஓகே, அதுக்கடுத்து எவனாச்சும் எனிமி வரானான்னு பார்த்தேன். இந்த ஒருத்தன் வந்தான், ஹெட்டு தலையிலே வச்சு அடின்னு அடிக்க ஆரம்பித்தாச்சு. ஒருத்தனையும் விட்ற மாதிரியே இல்லை. அதுக்கடுத்து இப்போ ஒரு எனிமி மாட்டுவான்னு நினைக்கிறேன், அவனே வச்சு அடிப்பேன். இதுக்கடுத்து எனக்கு மேகுக்கும் வந்து எனக்கு வந்து ஸ்கின்னு கிடச்சி, இது ஸ்கின்னுங்க பாருங்கள், இந்த லெவல் 99 அன்லிமிட்டட் ஆமோ அது கிடச்சிரும். அவ்வளோதான். அதுக்கடுத்து நான் 1 கிலோமே அடிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா லாஸ்ட் ரவுண்டில் எல்லாம் ஆகுதுன்னு நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள். அது நான் எப்போ மேட்ச் போனாலும் அப்படி தான், அந்த லாஸ்ட் ஒரு அலைவு மட்டும் அப்படி ஆயிடுது. என்னத்த சொல்ல, என்ன சும்மா தான் இருக்கேன். அதுக்கடுத்து வீட்டில் கூப்பிடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறது, இந்த ஒருத்த மாட்டிக்கிட்டானா, இவனை அடித்த உடனே தான் அன்லிமிட்டட் கிடைக்கும். இவனை அடித்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மேகுக்கும் அந்த இது கிடைக்கும். வேறு ரகமாக போட்டுட்டு சுற்றுன்னு இப்போ சுற்றலான்னு பார்த்தா 3 அலைவு. இப்போ ஒருத்தன் மாட்டுவான், நான் காலெண்ணை தின்னுட்டு அவனை அடிக்கலான்னு பார்ப்பேன், அவனும் மாட்டுவான், தலையிலே வாங்குவான். தெரியல, இல்லை காஷ் நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஜீப் எடுத்து இந்த கடைசி இனிமேல் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன். அவன் எனக்குன்னே ஜோனில் எலிமினேட் ஆகி இருந்தா செத்துட்டானா. இப்படி தான் ஆகுது, கடைசி மேட்ச்னாலும் எனக்கு இப்படி தான் ஆகுது. சரி காஷ், அதை பற்றி பேச வேணாம். பாய் பாய், டேக் கேர். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி